மனிதனை உருவாக்கும் பொழுது சற்று என்ன பண்ணிக்கிறா? இவன் எரம மாதிரி இருக்கணுமா, குதிரை மாதிரி இருக்கணுமா, கழுத மாதிரி இருக்கணுமா? என்னுடைய சாயலின்படி என் மகன் என்னை போலவே இந்த பூமியில சிருஷ்டிக்கக்கூடிய ஆற்றல் உடையவனாய், வீட்டை கட்டக்கூடியவனாய், எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கக்கூடியவனாய், அப்பா அவனை கொஞ்சம் ஞானமா உண்டாக்கணும். இவ்வளவு பெரிய ஞானம் அவ்வளோ நீ சாக்கடையில் விழுந்துருக்கிறான், ட்ரெஸ் இல்லாமல் நிறுவனமா பாதையில் படுத்திருக்கான், மரியாதையை கெடுத்து கொண்டிருக்கிறான், குடும்பத்தை நாசம் பண்ணி கொண்டிருக்கிறான். தேவ சாயல் என்கிற சிருஷ்டிப்பை தெரியாதவன். அது சொல்லுவாங்க, குரங்கு கையில என்ன கொடுக்கிறது? இந்த குரங்கு கையில இவ்வளவு அழகான மனைவியை கொடுத்திருக்கிறாரு. இப்ப இது அழகான மனைவின்னு தெரியாம குரங்கு என்ன பண்ணிட்டு இருக்குது? பிச்சு பிச்சு கீழே போட்டுட்டு இருக்குது. அப்பதான் சொல்றாரு, பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியாகவும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும். முன்னாடி உண்டாக்குனது எல்லாம் உண்டாக்கிட்டு கூட்டு நிறுத்தி சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு இல்லை, யாருக்கு? உனக்கு. இதெல்லாம் நீ ஆண்டு கீழ்ப்படுத்திக் கொள். நீதான் ராஜா. இதுக்கெல்லாம் கடலுக்கு ராஜா நீதான், இந்த காட்டுக்கு ராஜா நீதான், மிருகங்களுக்கு ராஜா நீதான். கடைசியா உண்டாக்கப்பட்டது நோக்கம் என்ன தெரியுமா? பாருங்க, நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் செய்யூருக்கு வராரு. வர்றதுக்கு முன்னாடி பிளான் போட்டுருவாங்க, எந்த இடத்துல அவர் வரப்போறாரு, அந்த இடத்துல எப்படி அலங்கரிக்கணும், அவர் கார் எங்க வந்து நிக்க போகுது, எங்க இப்போ கை பிடிச்சி ஏற போறாருன்ற வெளியெல்லாம் திட்டம் போட்டு வச்சிருவாங்க. ஏன்னா அவர் பேர் என்னது? முதலமைச்சர். இந்த முதலமைச்சரை கூட்டின்னு வந்து இங்க செய்யுள் நிறுத்திட்டு, பந்தக்கால் நெடுங்கப்பா, ஸ்டேஜ் போடுங்க, மைக்கு இப்பதான் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. விஐபி வருவதற்கு முன்பாக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுது. நான் சொல்லுகிறேன், நீயும் நானும் தேவனுடைய பார்வையில் விஐபி. நாம் இந்த பூமியில வருவதற்கு முன்பாக சகலத்தையும் சிருஷ்டித்தார். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். விஐபி கூட்டு வந்து காமிக்கிறாரு, என்னுடைய எல்லாம் ஆண்டுகொள், அனுபவித்துக்கொள். நான் மாதிரி ஒரு நல்ல தேவன் விட்டுட்டு போய் கல்யாணத்துக்கு போய் ஒரு சோறு போட்டாங்க, அதுக்கு சர்ச்சு கட்டு, 100 ரூபாய்க்கு சர்ச்சு கட்டு. ஏன்னா இது போக வேண்டியது போகாதனால தான் இன்னும் 100 ரூபாய்க்கு கையேந்தின்னு இருக்கிற, இன்னும் சோறை தேடிட்டு இருக்கிற, இன்னும் விஷயம் புரியாம இருக்கிற. தேவனுடைய பார்வையில் நீங்க எப்படிப்பட்டவங்க? விலையேறப்பட்டவங்க. இதோ ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி ஜெபம் பண்ணிடுறேன் சீக்கிரம். யாக்கோபு 1:13. சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று, எல்லாம் சொல்லுங்க, சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாத வாயவ மூடு. இப்ப கிறிஸ்துவங்களெல்லாம் பாத்தீங்களா சொல்றது, ஆண்டவர் சோதிக்கிறாரு. யார் சோதிக்கிறாரு? சொல்றதை கேட்டுக்கிறீங்களா இல்லையா? நானா எழுதி வச்சிருக்கேன், வானமும் பூமியும் மாறினாலும் அவர் வார்த்தை. இப்ப சொல்றது இவங்களே போய் சிக்கிக்கிறது, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரச்சனை இவங்களே வர வச்சுக்கிறது. இப்ப சொல்றது ஆண்டவர் உன்னை காப்பாத்துறது, உன்னை ஆளும்படியா தான் படைச்சாரு, சோதனையில போய் சிக்கும்படியா படைச்சாரு. ரொம்ப நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். பாருங்க சொல்றது 2026 ஆண்டவர் என்னன்னு தெரியல, என்ன பண்ணிருக்கிறாரு, என்ன பக்கத்து வீட்டுக்காரனா உன்னை சோதிக்கிறதுக்கு, துன்புறுத்துறதுக்கு. எல்லாம் சொல்லுவோமா? சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாத.